السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, ஓர் அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஈமானிய தொடர்பு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி எமக்கு ஞாபகமூட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய கால சூழ்நிலையில், இன்றைய இந்த நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான இந்த தொடர்புகள் சம்பந்தமாக கூடுதலாக நாம் பேசப்பட வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பிரதானமான காரணம், நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் மெட்டீரியல் ரீதியான சடரீதியான வாழ்க்கைக்கு மனிதன் மிக வேகமாக கவரப்படக்கூடிய ஒரு காலத்திலே என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கம் கூட உலகியல் நோக்கில் பார்க்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்புகளை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் கூடுதலாக பேசப்பட வேண்டும். குறிப்பாக துஆக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கூடுதலாக பேசப்பட வேண்டும். காரணம், அது ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி பேசக்கூடிய ஒரு அம்சம். அதே போன்று இஹ்லாஸ், அது போன்ற தவக்குல், அது போன்ற கதிர், இது போன்ற அம்சங்கள் கூடுதலாக பேசப்படுகின்ற பொழுது அந்த ஈமானிய வலுத்தன்மை என்ன செய்கிறது, அதிகரிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய இந்த இடத்திலே நான் பேசுகின்ற அந்த விஷயத்துடைய உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நாம் எப்படியெல்லாம் ஏற்படுத்திக் கொள்வது, எப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வது. ஒரு அடியானோடு இறைவன் இருக்கக்கூடிய நெருக்கத்தை எப்படியெல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொள்வது, ஒரு அடியானோடு அல்லாஹு தஆலா நெருக்கமாக இருக்கிறான் என்பதை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இறைவனோடு நெருக்கமாக இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஒரு மனிதன் தன்னாலான தனக்கு வசதிப்பட்ட அமைப்பிலே எடுத்துக்கொண்டுதான் இருப்பான். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் ஒருவன் நெருக்கமானவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அந்த நெருக்கத்துக்கு தகுதியானவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால், எந்த நிலை அவனிடத்தில் இருந்தால் அந்த நெருக்கத்தை அவன் அடைய முடியும் என்பதை ஒரு சில விஷயங்கள் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி, இது போன்ற செய்திகள் புகாரியிலே 3 விதமாக வரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற செய்திகள் 3 விதமான ஹதீஸிலே வருகின்றன, ஏராளமான இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ருப்ப அஷ்அஸ மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ். இப்படி ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, குல்லு தஈஃபின் முத்ததஇஃபின் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ். இன்னொரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ருபையா பின்த் முஅவ்விதுடைய செய்தியை பற்றி பேசுகிற நேரத்தில் இதே வார்த்தையை சொல்கிறார்கள், இன்ன மின் இபாதில்லாஹி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ். இது 3 செய்திகளை பார்க்கிறோம். 3 செய்திகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களை சிறப்பித்து சொல்கிற நேரத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார்கள். அது என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ருப்ப அஷ்அஸ, பரட்டை தலையுள்ள கோலத்தோடு, மதுஃபூஇன் பில் அப்வாப், வாசல் கதவுகளிலே அவசரமாக விரட்டப்படக்கூடிய நிலைமையில், அதாவது அவருக்காக வேண்டி வாசல் கதவுகள் திறக்காது, பிச்சைக்காரர்கள் அல்லது கூடுதலாக நாங்கள் வீட்டுக்கு வரவேற்க விரும்பாதவர்கள் சாதாரணமாக வாசலோட முடிச்சிட்டு போற லெவலில் தான் அவருடைய தோற்றமே என்ன செய்யும், இருக்கும். அவருடைய தோற்றம் பரட்டை தலையாக இருக்கும், சாதாரண டிரெஸ்ஸோடு உள்ளவராக இருப்பாரு. பார்த்தால் வந்து உட்காருங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியாக என்ன செய்யும், இருக்கும். இந்த மாதிரி கோலத்தோடு உள்ள எத்தனையோ பேர்
ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த வசனத்தை பாருங்க, ருப்ப அஷ்அஸ மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படித்தான் இது நடக்கணும், இப்படி நடக்கும் அப்படின்னு அவர்கள் சத்தியம் செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சத்தியத்தை அவர் சத்தியம் பண்ணியது போன்றே அல்லாஹு தஆலா நிறைவேற்றி விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பண்பு அஷ்அஸ் மதுஃபூஇன் பில் அப்வாப். ஆனால் அவர்கள் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இப்படித்தான் இது நடக்கணும், இப்படித்தான் இது நடக்கும் அப்படின்னு சத்தியம் பண்ணினால் அவர்கள் பண்ணிய சத்தியத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அந்த சத்தியத்தை இப்ரார் பண்ணி விடுவான். இப்ராருல் கஸம். அல்லாஹு தஆலா அதை என்ன செஞ்சிருவான், நிறைவேற்றி விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த செய்தியை பாருங்க. சொர்க்கவாதிகளை நான் உங்களுக்கு சொல்லி தரவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இது ஒரு செய்தி, நான் சொன்ன இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு தஈஃபின் முத்ததஇஃபின் லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா. சொர்க்கவாதிகள் யார் தெரியுமா? குல்லு தஈஃப், பலகீனமானவர்கள், முத்ததஇஃப், பலகீனத்திலும் கடுமையான பலகீனமானவர்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா. அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் இந்த உலகத்தில்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடக்கும் அப்படி என்று சொன்னால், இப்படி நடக்க வேண்டும் என்று அவர்கள் சத்தியம் பண்ணினால் அல்லாஹு தஆலா அந்த சத்தியத்தை என்ன செய்வான், நிறைவேற்றி விடுவான். இந்த செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை சொல்றாங்க. மூன்றாவது ஒரு செய்தியில ஒருவருடைய பல்லு உடைக்கப்பட்டாச்சு. ஒரு வழக்குல ரெண்டு பேருடைய பிரச்சனையில, சர்ச்சையில ஒருவருடைய பல்லு உடைக்கப்பட்டுட்டு இப்ப வழக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த பல்ல உடைச்சாரோ அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறனால உடைச்சவருடைய பல்ல என்ன செய்யணும், உடைக்கப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய சட்டம் அதுதான். இந்த பல்லுக்கு பல்ல என்ன செய்யணும், அசின்னு பிஸ்ஸின் போகணும். அப்ப அவருடைய தரப்பார் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, வல்லாஹி லா துக்ஸர் சனியத்துஹு, அவங்களுடைய பல்லு என்ன செய்யக்கூடாது, உடைக்கப்படக்கூடாது, அல்லாஹ்வின் மீதியாக உடைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல பல்லு என்ன செய்யணும், தண்டனைக்கு உடைக்கப்படணும், இல்ல அவங்களுடைய பல்லு உடைக்கப்பட மாட்டாதுன்னு சத்தியம் பண்றாங்க. இந்த 3 முறை இவங்க திருப்பி சொன்ன உடனேயே யாருடைய பல்லு உடைக்கப்பட வேண்டுமோ அந்த, இப்ப இவர் யாருடைய பல்லை உடைத்தாரோ அந்த தரப்பார் இருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க, சரி நாங்க வந்து பல்லுக்கு பல்லு வேணா, தண்ட பரிகாரத்தை என்ன செய்யறோம், எடுத்துக்கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் மாறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டப்படி என்ன செய்யணும், இந்த பல்லு உடைக்கப்பட்டு தான் ஆகணும்ன்றாங்க. ஆனா அவங்களோட தரப்பார்ல 3 முறை சத்தியம் பண்றாங்க உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஏற்றால் போல அவங்களுடைய மனசு மாறிடுது. யாரு இவங்க 3 முறை இப்படி திருப்பி திருப்பி சொல்றாங்க, யாருடைய மனசு மாறுது, அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய தரப்பட மனசு மாறி நாங்க தண்ட பரிகாரத்தை என்ன செய்யறோம், வாங்கிக் கொள்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமின் இபாதில்லாஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்கும் அப்படின்ற வார்த்தைகள் சொன்னால் அல்லாஹ் அதுக்கேற்ப அந்த சத்தியத்தை என்ன செய்வான், நிறைவேற்றி விடுவான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ருபையுடைய அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இந்த 3 ஹதீஸிலும் நல்ல அடியார்களுக்குரிய செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி என்னன்னு சொன்னால், லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரா. இந்த செய்தி எங்களுக்கு ஆரம்பமாக பார்க்கிற நேரத்தில் ஒரு சாதாரண கருத்து தரக்கூடிய மாதிரி நம்ம யோசிச்சாலும் ஆழமாக நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய செய்தியை இது சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனால்தான் குர்ஆனிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யாராவது உங்களிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால், ஏதாவது கேட்டு வந்தால், நீ இம்மா துஅரிதன்ன அன்ஹும் இப்திகா ரஹ்மத்தின், அதாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு திருப்பி ஒருவர் கேட்டு வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இல்ல அதை கொடுக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் சில கொடுக்கக்கூடிய மனிதர்களுடைய மன இயல்பு எப்படி இருக்கும், அது இல்லை என்றத சொல்றதுக்கு பெரும் சங்கடமாக என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அவர்களை திருப்பி அனுப்புகிற நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்லி திருப்பி அனுப்புங்க, நல்ல வார்த்தை சொல்லி என்னது திருப்பி அனுப்புங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றான் தெரியுமா, நல்ல வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுமாக இருந்தால் உங்களால செய்யலாட்டியும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி விடுவான். உங்களால செய்ய முடியாது விட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுக்கு பகரமாக அந்த தேவையை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான் என்ற செய்தியை சொல்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்கள், நான் ஆரம்பத்தில் இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து
அபூபக்கர் எல்லாம் ரசூலுல்லாஹ்கிட்ட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கனவை பத்தி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ஒரு கனவை பத்தி சொல்றாங்க. கனவை பத்தி சொல்லப்படுகிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த விளக்கத்தை நான் சொல்லவா அல்லாஹ்வின் தூதரே, இந்த கனவுடைய விளக்கத்தை நான் சொல்லவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லவான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. அபூபக்கர் எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்தி முடிந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் இப்படி சரியா விளக்கம் சொன்னேனா, இந்த கனவுக்குரிய விளக்கம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸப்த பஅதன் வ அக்தஅத பஅதன் சொன்னாங்க. அரைவாசி சரி அரைவாசி பிழைனாங்க, கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க விளக்கத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூபக்கர் சொல்றாங்க, வல்லாஹி லதுபையினன்னலி, நீங்க எனக்கு விளங்கப்படுத்தணும் எது சரி எது பிழைன்னு, எது சரி எது பிழைன்னு விளங்கப்படுத்தணும். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துக்ஸிம், சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விளங்கப்படுத்தவும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் என்ன பிழை விட்டார்னு விளங்கப்படுத்தல, என்ன சரி சொன்னார்னு விளங்கப்படுத்தவும் இல்ல. லா துக்ஸிம், சத்தியம் பண்ணவும் வேண்டாம் என்றாங்க. இதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நல்லவர்கள் சத்தியம் பண்ற நேரத்தில் அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இருப்பான். அதனால சத்தியம் பண்ண வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதனால சத்தியம் பண்ண வேண்டாம் என்று என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி இன்னொரு செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தியில நீங்க புரிஞ்சுக்கொள்ள என்னன்னு சொன்னால், சத்தியம் பண்ண வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் பார்த்து நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றாங்க. அப்ப அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு மனிதர் சத்தியம் பண்ணுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சத்தியத்தின் ஊடாக அதை செய்ய வச்சிருவான். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சத்தியம் பண்ண வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், வீட்டுக்கு, இது ஒரு அபூபக்கர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு போயிட்டாங்க. பள்ளிக்கு போன நேரத்தில் வீட்டில் உள்ளவங்க விருந்தாளிகளுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. பெரிய செய்தி சுருக்கமா சொல்றேன். சாப்பாடு கொடுக்குறாங்க. அபூபக்கர் வரட்டுன்ட்டாங்க. அவங்க இன்றைக்கு சொல்ற மாதிரி அன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி சாப்பிடல. எத்தனையோ முறை ட்ரை பண்ணி பார்க்கறேன், இல்ல அபூபக்கர் வந்த முறை நாங்க சாப்பிடுறோம்ட்டான். அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு வராங்க, விருந்தாளிகள் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டாங்களான்னு கேட்கிறாங்க. நான் சாப்பிடலன்றாங்க. வீட்டுக்குள்ளவங்கிட்ட போய் கேட்கிறாங்க, சாப்பாடு வச்சிங்களான்னு. எவ்வளவு நேரம் சாப்பாடு வச்சு அவங்க வானாட்டாங்கன்னு சொல்லி, எங்க அந்த எருமையான மாதிரி என்ன செய்யறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி, அதாவது கடுமையான வார்த்தையை சொல்லி அந்த மகனை தேர்றார் அப்துர் ரஹ்மான. விளங்கிட்டா, அந்த வார்த்தை கடுமையான வார்த்தை. நான் சொன்னது ஒரு அது அரைவாசி தான். கடுமையான வார்த்தையை சொல்லி எங்க அப்துர் ரஹ்மான் ஒளிஞ்சிட்டார். மகன் என்ன செஞ்சிட்டாரு, ஒளிஞ்சிட்டாரு. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதானே என்ன சாப்பாடு கொடுக்கலன்னு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி, நம்ம வளமையா வீடுகளில் திட்டுற மாதிரி என்னது ஒரு திட்டம் கொண்டு பேசிட்டாரு. விருந்தாளியை பார்த்து சொல்றாரு, நான் வாரதான் நீங்க சாப்பிடல, நான் சேர்ந்து சாப்பிடணும் சாப்பிடல, வல்லாஹி நான் சாப்பிட மாட்டேன், இப்ப தின்னுங்கட்டார். எப்படி, அல்லாஹ்வின் மீதானே நான் சாப்பிட மாட்டேன், இப்ப நீங்க சாப்பிடுங்கட்டார். உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போனா சாப்பிடாம நான் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறீங்களே, நான் வல்லாஹி சாப்பிட மாட்டேன்டா. அதனால இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. ஆனா சாப்பிடுற நேரத்தில் பார்த்து கண்டிக்கிறாங்க, சாப்பாடு குறையுது இல்ல. சாப்பாடு என்னது, இவங்க சாப்பிடுறாங்க, சாப்பாடு குறையுது இல்ல. இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற டைம்ல மனைவி கொஞ்சம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மனைவிட்ட கேட்கிறாங்க, சாப்பாடு இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு கண்டிருக்கிற நேரத்தில் இருந்ததை விட கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்கிறாங்க. அவங்களும் சொல்றாங்க, அப்படித்தான் இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் கூடுதலா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வல்லாஹி நான் பண்ணின சத்தியம் சைத்தான் எனக்கு என்ன செஞ்சிட்டான், இந்த சத்தியத்தை செஞ்சிட்டான், அந்த சத்தியத்தை நான் முறிச்சிட்டேன், இப்ப இது ஹைரான வேலை, அதனால சொல்லி உட்கார்ந்துட்டாரு. அதாவது அந்த சொன்ன சத்தியம் தவறானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் ஒரு நல்ல விஷயத்தை கண்டா அந்த பழைய சத்தியத்தை விட்டுட்டு என்ன செய்யணும், மாறிடணும், 3 நோம்பு என்ன செஞ்சிடணும், பிடிச்சிடணும். அப்ப அபூபக்கர்லாம் அந்த சத்தியத்தை ரத்து செஞ்சுட்டு, நான் பண்ணிய சத்தியம் ஷைத்தான் எனக்கு ஏற்படுத்திய சத்தியம் அங்க இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அந்த எஞ்சிய தட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலுக்கு கொண்டு போகப்பட்டது. அந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு கூட்டமே அதை என்ன செஞ்சது, சாப்பிட்டது என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சத்தியம் பண்ணினாங்க. ஆனா அந்த சத்தியம் நல்ல மனிதர்களிடம் இருந்து இந்த மாதிரியான சத்தியம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதை உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்,
நிரூபிக்கிறான். காரணம் கண் முன்னால என்ன செய்து அந்த சாப்பாட்டுடைய பரக்கத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க பார்த்தாருன்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் உங்களுக்கு அடுக்கடுக்காக ஒரு 5 அல்லது 6 செய்திகள் இங்க என்ன செஞ்சேன் நான் சொன்னேன். இதுல நம்ம எப்பயாவது கவனம் எடுத்திருப்போமா? சத்தியம் என்ற விஷயத்துல அதாவது இயல்பான சத்தியங்கள் உண்டு. எது? ஒரு அதாவது வாக்காக சொல்லா உள்ள சத்தியம். ஒருத்தர் கேட்கிறா நீங்க எங்க போனீங்க? நீங்க தம்மாம் தான் போனீங்க. வல்லாஹி நான் தம்மாம் தான் போனேன்னுவாங்க. அவரு உங்களை பிழை என்று சொல்லவும் இல்லை, குத்தம் பிடிக்கவும் இல்லை, வல்லாஹி தம்மாம் போனேன் என்ற பழக்கத்தில் இயல்பாக வாரு. இது அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லி குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். இந்த சத்தியம் அல்ல. ஒரு விஷயத்தை செய்வேன் என்ற சத்தியமும் செய்ய மாட்டேன் என்ற சத்தியமும் நம்ம என்றைக்காவது கவனம் எடுத்து செஞ்சுக்கிறோமா? ஏன் நாம கவனம் எடுத்து செய்யல தெரியுமா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பின்மை. அதுதான் மிக முக்கியமான காரணம். இல்லை என்று சொன்னா, அல்லாஹ்வோட நீங்க நெருங்கிய ஒரு உறவு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வோட ஒரு நெருங்கிய ஒரு ஈமானிய தொடர்பு எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுடைய பேர் அங்க பயன்படுத்துறதுக்கு மிச்சம் யோசிப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள தொடர்பின் காரணமாக இப்ப அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொன்னேன்னு சொன்னா, இதுல அல்லாஹு தஆலா என்ற வார்த்தையை உண்மைப்படுத்த வாய்ப்புண்டு அப்படி என்கின்ற பயம் உங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். அல்லது செய்ய மாட்டேன் என்று சொன்னா அல்லாஹு தஆலா அப்படியே என்ன செஞ்சிருவான் ஆக்கிருவான் என்கின்ற ஒரு பயம் உங்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். எங்கள்ட்ட அந்த பயமே இல்லை. ஏன் தெரியுமா? எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தூய்மையான தொடர்பு என்னது குறைவு. அதனாலதான் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸல் முஃமின் பித்தஆன் வலல் லஆன். ஒரு முஃமின் எப்பொழுதும் அடிக்கடி குறை சொல்லவும் மாட்டான், சபிக்கவும் மாட்டான். அடிக்கடி குறை சொல்லவும் மாட்டான், சபிக்கவும் மாட்டான் என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க? யா அல்லாஹ், நான் யாருக்காவது ஏசிட்டேன்னு சொன்னா, யார் மீதாவது கோபப்பட்டு ஏதாவது வார்த்தைன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா, அந்த வார்த்தையை அப்படியே நீ எடுத்துறாரு, அதை அவர்களுக்கு ரஹ்மத்தாகவும் பாவம் மன்னிப்பாகவும் ஆக்கிவிடு என்று சொல்லி அல்லாஹ்வோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது யார் அப்படி ஒப்பந்தம் பண்ணணும்? எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் கபூல் ஆகிருமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அடியாரால தான் அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம் பண்ண முடியும். அதாவது நாங்க அப்படி ஒப்பந்தத்தை பண்ண மாட்டோம். 2 காரணம். ஒன்று, அல்லாஹ்வுக்கும் எமக்கும் இடையிலான அந்த தொடர்புள்ள குறைபாடு. 2வது, கொஞ்சம் பேர் நாசமா போகணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம்னு சொன்னா அவன் நல்லா தான் இருப்பான். ஏன்? அவன் அழிஞ்சு போகணும்னு சொன்னாலும் இப்ப பண்ணின ஒப்பந்தம் என்ன? ஒருத்தனுக்கு எதிராக துவா கேட்டா ரஹ்மத்தா மாறணும்ன்றது. அதனால என்ன செஞ்சிடும்? அவனுக்கு அது ரஹ்மத்தா போயிடும். அதனால நம்ம அப்படி செய்யறதே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு அனாதை பெண் வீட்டுக்கு பக்கத்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கிட்ட இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. உம்மு சுலைம் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க. ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அது ஏதோ ஒரு கோவத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அந்த அனாதை பெண்ணுடைய இதுல ரசூலுல்லாஹ் அப்படி பேசிடுறாங்க ஏதோ ஒரு கோவத்தில். இந்த செய்தியை சொன்ன உடனேயே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த புள்ள சொன்ன உடனே வேகமா ஓடி வந்துட்டான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா உம்மு சுலைமே, நான் ஏதாவது கோவப்பட்டு சொன்னாலும் சரி, எந்த வார்த்தை சொன்னாலும் நான் அல்லாஹ்வோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன். அது அந்த பிள்ளைக்கு ரஹ்மத்தாகவும் மக்ஃபிரத்தாகவும் தான் அமையுமே தவிர சாபமாக அமையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு அடியான், ஒரு நல்ல இறைவனோடு தொடர்புள்ள ஒரு நல்ல அடியானுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இறைவன் என்னோடு வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தின் காரணமாக, என்னோடு வைத்திருக்கக்கூடிய கருணையின் காரணமாக நிச்சயமாக என்னை இறைவன் உண்மைப்படுத்தலாம், என்னை இறைவன் என்ன செய்யலாம் உண்மைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணம் ஒரு முஃமினிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு எங்களை நல்லா தெரியுமே, எங்களுக்கு எங்களை நன்றாக தெரியும். இந்த காரணமாக நம்ம சாபம் பெறறதுக்கும் பயப்படுறது இல்ல, துவா கேட்கறதுக்கும் பயப்படுறது இல்ல. 2 நடக்காத நினைவு தான் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த உணர்வு எங்கள்கிட்ட அது எங்களுக்கு தெரிஞ்சதுனால, இன்னொருத்தருக்கு அது தெரியாவிட்டாலும் எங்களுக்கு எங்களை நன்றாக தெரியும் என்பதனால், எங்களுடைய இயல்பு எமக்கு நல்லாக தெரியும் என்பதனால நம்ம சாபம் பெறறதுக்கு பயப்படுறது இல்லை. நடக்கவா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஒரு விஷயத்தை செய்வேன் என்று சொல்றதுக்கும் பயப்படுறது இல்லையே, அதுவும் நடக்காது. அப்படி என்கின்ற ஒரு உணர்வு எங்களுக்குள்ளே அது வளர்ந்திருக்கு. இயல்புல என்ன செய்து வளர்ந்துருது. இல்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது ஒரு மூமினுடைய கனவு பெரும்பாலும் பொய்யாகாதுன்னாங்க. மறுமை நாள் நெருங்க நெருங்க
ஒரு முஃமினுடைய கனவு பெரும்பாலும் பொய்யாகாது, எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும். காரணம், முஃமின்கள் கொஞ்சமா தான் இருப்பான். உண்மையான முஃமின்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பார்கள். நான் இந்த செய்தியை சொல்ற நேரத்தில் உங்களுக்கு சில உழுத சிந்தனை வந்திருக்கலாம், என்ன நான் கண்ட நிறைய கனவு பொய்யாகிதேன்னு சொல்லி. அப்ப அந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பாத்துக்கங்க, அந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பாத்துக்கங்க நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்லி. எல்லாரும் நம்மளே முஃமினை நினைச்சுக்கிட்டு தான் அந்த ஹதீஸை பாக்குறது. சில வேளை நாம முஃமின் அல்லாதவர்களாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு முஃமினுடைய கனவு பொய்யாகாது, எதிர்காலம் என்னது, மறுமை நாள் நெருங்குகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருடைய கனவு மிகவும் உண்மையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் அதே செய்தியில சொல்றாங்க. யாரு பேச்சில மிகவும் உண்மையாளராக இருப்பாரோ அவருடைய கனவு மிகவும் உண்மையாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அன்றாட வாழ்க்கையில பேச்சில் உண்மையாக இருப்பாரோ அவருடைய கனவு என்னது, மிகவும் உண்மையாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறைவனுக்கும் எமக்கும் இடையிலான ஈமானிய தொடர்புல நம்ம துஆவை பற்றி யோசிச்சிருப்போம், கதிரை பற்றி யோசிச்சிருப்போம், நல்ல வணக்க வழிபாடுகளை பற்றி யோசிச்சிருப்போம், தான தர்மங்கள் யோசித்திருப்போம், எத்தனையோ விஷயங்கள் யோசித்திருப்போம். ஆனால் இறைவன் எங்களை எப்படி நினைக்கிறான் என்கின்ற பகுதி நாம் என்ன செய்யல, நிறைய யோசிக்கவில்லை. அதை பற்றி முஹாசபா எங்கள் மனதோடு நாங்கள் பேசி பார்த்தது இல்லை. உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன இந்த தன்னி அப்தி, நான் என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவனோடு நடந்து கொள்கிறேன். என் அடியான் எப்படி நினைக்கிறானோ என்னை, அப்படி நான் அவனோடு நடந்து கொள்கிறேன். இது ஹதீஸ். அவன் என்ன தனியாக ஞாபகப்படுத்தினால் அவனை நான் தனியா என்ன செய்யறேன், ஞாபகப்படுத்துகிறேன். மக்களுக்கு மத்தியில ஞாபகப்படுத்தினான்டா நான் அவனை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஹதீஸ். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, இறைவன் எங்களை எப்படி பார்க்கிறான் என்ற எதிர்பார்ப்பு தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. இது எப்ப இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இறைவன் மீது உள்ள நம்பிக்கை எப்ப இருக்கும் அப்படின்னு நீங்க நல்ல முறையில பாத்தீங்கன்னா, எங்கள்கிட்ட ஆரம்பமாக எதுவுமே இருந்திருக்காது. எல்லா வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய இடங்களை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, கல்விமான்களாக இருந்தாலும் சரி, ஒண்ணுமே தெரியாதவர்களாகத்தான் அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, எதுவுமே தெரியாதவர்களாகத்தான் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே என்ன செஞ்சிருப்போம், வந்திருப்போம். எல்லாம் இங்க வந்து படிச்சுக்கின்ற, யாரும் டாக்டராக பிறந்ததும் இல்ல, பெரிய ஜனாதிபதியாக பிறந்ததும் இல்ல, பெரிய அறிவாளியாக பிறந்ததும் இல்லை. பிறந்த பின்னால்தான் எல்லாரும் மாறுறது. ஆனால் இல்லாத நேரத்தில் எங்கள்கிட்ட இறைவன்ட்ட நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கஷ்ட நேரத்தில், ஒண்ணு இல்லாத நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே இல்லை. இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், இறைவனை கூடுதலாக நம்பி இருப்போம். நம்பியதன் காரணமாக இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் தந்திருப்பான். எதுவுமே இருந்திருக்காது, ஆனா இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தந்திருப்பான். தந்த பின்னால எங்களுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா, இது போய்விடக் கூடாது, இது எங்களை விட்டு இழந்து விடக் கூடாதுன்ற பிரச்சனை இருக்கும். அதற்காக வேண்டி இறைவனுக்கு அரவாசி எங்களுக்கு அரவாசின்னு ஆக்கிடுவோம். எப்படி? ஏன்னா முழுமையாக இறைவனுக்கு இருந்துட்டோம்டா எல்லாம் போயிடும். இறைவன் தந்ததை பாதுகாக்கணுமே, அதனால அரைவாசி ஈமான் இங்கல இருக்கும், அரைவாசி ஈமான் இறைவனோடு இருக்கும். இந்த பிரச்சனை எப்ப இருந்திருக்காது, ஒண்ணும் இல்லாத நேரத்தில் இருந்திருக்காது. ஒன்றும் இல்லாத நேரத்தில் எங்களை நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வோடு அப்படி இருந்திருப்போம், ஈமான் உள்ளவர்களாக இருந்திருப்போம். எல்லாம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம அரைவாசாக என்ன செய்யும், போயிருவோம். இது இயல்பாக மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருப்ப அஷ்அஸ மதுஃபூஇன் பில் அப்வாப், பரட்டை தலை, வீட்டு வாசல்களில் விரட்டப்படக்கூடிய நிலை, இவர்களுக்கு லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படி நடக்கணும் என்றா அவங்களுக்கு நடக்கும்டா என்ன காரணம் தெரியுமா, அவங்களுக்கு யாரிலையும் நம்பிக்கை இருக்காது, யாரும் கொடுக்க போறதும் இல்லை, நம்பி கொடுக்க போறதும் இல்லை. நல்ல கோட் சூட் அடிச்சுட்டு அழகா வந்தா 50,000 கடன் கொடுப்பாங்க, விளங்கிட்டா. ஒன்றும் இல்லாம வந்தா சும்மா கொடுக்கறதுக்கும் அறவரை அட்வைஸ் பண்ணி போட்டு ₹1 கொடுத்து அனுப்புவாங்க. சிலருடைய நிலைமை அது. என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, எமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு வளரக்கூடிய இடம் எது தெரியுமா, அல்லாஹு தஆலா இறைவனுக்கும் தனக்கும் இடையிலான தொடர்பை சோதிப்பதற்கு உங்களுக்கு 1000 நிறைய சோதனைகள் கஷ்டங்கள்லாம் தந்திருப்பான். சில பொழுதுகளில் அல்லாஹு ஆலம் நாம் அந்த சோதனைகளை பொழுது கடந்து கூட இருப்போம். அந்த சோதனைகளை நம்ம தோல்வி அடைந்தவர்களாகவும் இருப்போம், வெற்றி அடைந்தவர்களாக இருப்போம். ஏன் தெரியுமா, அல்லாஹு தஆலா ஒரு எல்லை தாண்டின பின்னால நிறைய சோதிப்பதே இல்லை. அல்லாஹு தஆலா நாம் அவனை புறக்கணித்த பின்னால சோதிப்பது இல்லை. எப்ப அல்லாஹு தஆலா சோதிப்பான்னு சொன்னா உங்களை விரும்புற நேரத்தில் சோதிப்பான். அத ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன், அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ மார்க்கத்துல விளக்கம் கொடுப்பான். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன்,
யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ யுசிபு மின்ஹு, அவனை சோதிப்பான். அவனை என்ன செய்வான்? சோதிப்பான் என்பது யுசிப் மின்ஹு என்று அவனை சோதிப்பான். அல்லாஹ் உங்களுக்கு ஹைர் நாடலையா, சோதனை க்ளோஸ்டு அர்த்தம், முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இப்ப நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த சோதனையும் வரலன்னு வைங்க. நபித்தோழர்கள் நிறைய அஞ்சினார்கள். ஒரு நாள் முழுமையாக சோதனை இல்லாம மிச்ச சந்தோஷமா போச்சண்டா நபித்தோழர்கள் தாபீன்கள் மிகவும் அஞ்சிய இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு இயல்பு, அதாவது மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான இந்த நல்ல தொடர்பு என்பது எங்களுக்குள்ள நிறைய பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு நமது அன்றாட வாழ்க்கை என்பது இறைவன் எங்களை எப்படி நினைத்திருக்கிறான், எப்படி பார்க்கிறான் என்பதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். நாங்க எங்களை நல்லவர்கள் தூய்மையானவர்கள் என்று தீர்மானிக்கிறதெல்லாம் இறைவன் எங்களை எப்படி பார்க்கிறானதை வச்சல்ல, மற்றவன் எப்படி எங்களை பார்க்கிறானதை வச்சுதான். அல்லது மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு அவர் 3 நேரம் தொழுகிறாரு, நான் 4 நேரம் தொழுகிறேன், சுபவ தொழாட்டியும் பரவாயில்ல. அவர் வளமையா லுஹரும் அசரும் மகரிபும் தான் தொழுவார், நான் சுபவ இஷான் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அவரை பார்த்து தான் நம்மளே வச்சுக்கிறோமே தவிர பக்கத்து வீட்டில் உள்ளவர் என்ன செய்வாரு, ஒரு 4 நேரம் தொழுவாரு, இவர் 5 நேரம் தொழுறா, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறதே தவிர இறைவன் என்னை எப்படி பார்க்கிறான் என்கின்ற இடத்துல நம்ம என்னது இல்லை. என்றைக்கு ஒரு மனிதன் இறைவன் எனது வார்த்தைகளை எவ்வளவு உண்மைப்படுத்துகிறான், எனது வார்த்தைகளை எவ்வளவு உண்மைப்படுத்துகிறான், இறைவன் எனது வார்த்தைகளை எவ்வளவு மெய்ப்படுத்துகிறான், செயல்படுத்துகிறான் என்பதை ஒவ்வொரு மனிதனை தன்னை வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. எதுவுமே உங்கள்கிட்ட இருந்திருக்காது, எதுவுமே நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை கொடுத்திருப்பீங்க, குடும்பத்துக்கோ அல்லது உறவர்களுக்கோ ஒரு ஊருடையதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பீங்க. அந்த வார்த்தை அந்த நேரம் வரக்குள்ள உண்மையாகிடும். அந்த வார்த்தை அந்த நேரம் வருகிற நேரத்தில் உண்மையாகிடும். ஆனா உங்கள்கிட்ட எதுவுமே வார்த்தை கொடுக்கிற நேரத்தில் இருந்திருக்காது. அந்த வார்த்தை அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்கள் மீதுள்ள நெருக்கத்தின் காரணமாக, உங்கள் மீதுள்ள அன்பின் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? உண்மைப்படுத்துகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உண்மைப்படுத்துதல் என்பது உங்களுக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், உங்களுக்கு அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நெருக்கம். அந்த நெருக்கத்தை நிறைய பேர் அலட்சியம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இப்படி செய்வேன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்கின்ற நேரத்தில் அந்த வார்த்தை இறைவனுக்கு விருப்பமானதா, விருப்பமான இடத்திலே நாங்கள் சொல்கிறோமா? ஏன் இந்த ஹதீஸ் என்ன, லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? அதை செயல்படுத்தி விடுவான் என்ற ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். நாங்க நல்லவர்களாக இருந்தா கவனமாக இருப்போம். அதுல ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா சொன்னால் நாங்க சொன்னோம்னா அல்லாஹ் அதை செயல்படுத்துகிறான் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, சில செய்திகளை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சில மக்களை தேர்ந்தெடுத்திருப்பது நபித்தோழர்களே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு செய்தியை பாருங்களேன், நாமெல்லாம் தெரிந்த செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்தில் அந்த கனிமத்துக்கள் பகிர்ந்தளித்தார்களே, அந்த கனிமத்துகள் பகிர்ந்தளிக்கிற நேரத்தில் கண் முன்னால விளங்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குரூப்புக்கு கூட கொடுக்கறாங்க, ஒரு குழுக்கு குறைய கொடுக்கறாங்க, பார்க்க தெரியுது. அதாவது அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு கூடுதலா கொடுக்கறாங்க. காலகாலமா இஸ்லாத்துல இருந்து போராடி ஜிஹாது செய்த மக்களுக்கு குறைய கொடுக்கறான். குறைய கொடுக்கிற நேரத்தில் இயல்பாகவே இப்ப எங்கட நிலைமையில் உள்ளவங்களோட உச்சகட்ட ஈமான் எப்படி தெரியுமா இருக்கும்? பச்சைப்பிள்ளை இது மாதிரி நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி நடக்குது மார்க் இது, இந்த இஸ்லாமா இது, இப்படியான சிந்தனை நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ முதலாவது எது யோசிப்பது கிடையாது, இறைவனோடு நம்மளை தொடர்படுத்தி யோசிப்பது கிடையாது. நம்மளுக்கு இது தேவையா, இது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில விஷயம், அல்லாஹு தஆலா என்னை பொருந்திக் கொள்ளட்டும் என்று யோசிக்கின்ற மனநிலை நம்மகிட்ட குறையும். நமது ஈமானை நமது மார்க்கப்பற்றை வச்சு நம்மளை அந்த இடத்துல முற்படுத்திக்கலாம் முடியுமான்றதான் நம்ம என்ன செய்வோம், இயல்பாக யோசிப்போம். ஆனா இந்த உதாரணமாக இந்த செய்தி அப்படியே இருக்க எங்களுக்கு தெரியும். அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீத் ஆட்சிக்கு வராரு. யஸீத் ஆட்சிக்கு வர நேரத்தில் இப்னு உமர் யாரு, எனக்கு பையத்து செய்யுங்கன்னு இப்ப சொன்னா 90% மக்கள் சிரியா உட்பட எல்லாரும் யாருக்கு பையத் செய்வாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பையத் செய்வாங்க. இந்த மாதிரியான நேரங்களில் பொதுவாக இன்றைக்குள்ள இஹ்லாஸுடைய உச்சகட்டம்னா கொஞ்சம் காட்டிட்டு தான் போறது. நம்மளுக்கு 90% இருக்கு அப்படின்றத ஒரு அட்லீஸ்ட் அவர் சொல்லுவாரு, அல்லது பிராக்டிகலா காட்டக்கூடிய இயல்பு இருக்குது. அல்லாஹ் நம்மளும் பார்த்துக் கொள்கின்ற அந்த தன்மை நம்மகிட்ட குறைவு. அட்லீஸ்ட் வாயாலே அது சொல்லுவோம், நமக்கு முடியும் என்ன செய்ய, அல்லாஹுக்காக என்ன செய்யறோம் விட்டுட்டு போறோம், அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா எங்களால தாங்க முடியாது, இஹ்லாஸ்ல ஒரு கொஞ்சத்தை கொடுக்காட்டி எங்களால தாங்கவே முடியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, மதீனா வாசிகள் பையத்தை கலட்டுவதற்காக, அந்த ஹர்ரா யுத்தம் நடக்குது, பையத்தை கலட்டுவதற்காக மஷூரா பண்ணி ஒரு குரூப் ரெடி ஆயிட்டு யஸீதுக்கு எதிராக போராட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க.
அதுக்கு பொறுப்பாய்ப்பாரு மதீனால ஒருத்தர், அவர் சிறந்த ஒரு மனிதர். அவரை வீட்டுக்கு போன அவர் சொல்றார், தலையணை எடுத்து போடுங்க, இப்னு உமர் வந்திருக்கிறார், உட்காரட்டும் என்றார். இப்னு உமர் சொல்ற, நான் உட்கார வரல, ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போக வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுன்சபு யௌமல் கியாமத்தி லிகுல்லி காதிரின் லிவாஉன், நாளை மறுமையில ஒவ்வொரு மோசடிக்காரருக்கும் ஒரு கொடி நாட்டப்படும். யுகாலு ஹாதிஹி கத்ரத்து ஃபுலான், இது இன்னாளுடைய மோசடி என்று அந்த கொடியில் என்ன செய்யும், எழுதப்பட்டு அடையாளப்படுத்தப்படும். அதனால இந்த மாதிரி பையத்து செய்துவிட்ட பின்னால் இப்படி பையத்தை கலட்டிக் கொள்வது, இதைவிட ஒரு பெரிய மோசடியை நான் என்ன செய்யல, நான் காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹலஅ யதன் அன் தாஅ, அதாவது வழிபடுதல் இருந்து கையை யார் கலட்டிக் கொள்கிறாரோ அவருக்கு இன்ன தண்டனை என்ற செய்தியை சொல்லிட்டு இப்னு உமர்லாம் போயிட்டான். இது நீங்க நினைக்கிறீங்களா இது முடியும் என்று சொல்லி? சாதாரண பள்ளி தலைவர் கூட்டம் நடந்தாலே உங்களுக்கு தெரியும், அதுல நாங்களும் இருக்கிறோம் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பாடுபடுவாங்கன்னு சொல்லி. அன்றைக்கு இல்லாதவங்க எல்லாம் ஜும்மாவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு சாம்ராஜ்யம்னா மக்கா மதீனா இந்த சவுதி ஆட்சி மட்டுமல்ல, எல்லாம் சிரியா அந்த பகுதி இந்த பகுதி, ஆப்பிரிக்காவுடைய வட பகுதி, ஐரோப்பாவுடைய ஒரு பகுதி எல்லாம் சேர்த்து ஒரு சாம்ராஜ்ய தலைமை. அதுக்கு இப்னு உமர் சொன்ன வார்த்தை இது மோசடி, அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு செஞ்சாங்க, போனாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மனபலம் தேவை. அல்லாஹு தாலா கொடுப்பது, அல்லாஹு தாலா கொடுப்பது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இப்னு உமர் சொல்றாங்க, வமா ஸரஃபஹ அல்லாஹு அன்கும் இல்லா லிகைர், அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆட்சியை கிடைக்காமலே ஆக்கி இருக்கிறான்னு சொன்னா அது உங்களோட கயிறுக்கு தான்றார். உங்களுக்கு இதுவரைக்கும் ஆட்சி கிடைக்கலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில யாருக்கும் ஆட்சி கிடைக்கல, கிடைக்காமலே அல்லாஹ் ஆக்கினான்டா உங்களோட நலவுக்கு தான் ஆக்கிக்கிறான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நினைக்க முடியுமா ஒன்று கிடைக்காட்டி என் நலவுக்கு தான் சொல்லி? 1000 ரூபாய் கிடைக்காட்டி என் நலவுக்கு தான் சொல்லலாம், 1 லட்சம் கிடைக்காட்டி அதுக்கு ஒரு வேற விளக்கம் தான் நம்ம என்ன செய்வோம், இயல்புல யோசிப்போம். ஆனா இங்க ஒரு கோடி மில்லியன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்கள், இதே வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடக்குதா இந்த சபையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அழைச்சு சொல்றாங்க, இன்னி லா உதி அக்வாமன் லிஅன்னி அஅரிஃபு ஜஸஅஹும் வ தலஅஹும். பதர்னாங்களே இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில மனிதர்களுக்கு கொடுக்கிறேன், ஏன்னா அவர்களுடைய பதட்டம் எனக்கு தெரியும், கொடுக்காது விட்டால் அவங்க எவ்வளவு பதறுவாங்கன்னு தெரியும். பதறக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க மூமின்கள்ல, அவர்கள் எவ்வளவு பதறுவாங்கன்னு தெரியும், அவனோட மனசு எப்படி அங்கலாய்க்கும் தெரியும். அதே நேரம் அகிலு அக்வாமன் இலல்லாஹ், சில மனிதர்கள் நான் அல்லாஹ் கூட்டுறேன், அவர்களுக்கும் அதே தேவை அதே பிரச்சனை உண்டு, ஆனா விட்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, அல்லாஹு தஆலா அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய போதும் என்ற திருப்தி, அந்த திருப்தியால நான் விட்டு விடுகிறேன். மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அதுல உள்ளவர் தான் இந்த அம்ர் இப்னு தக்லப் என்கின்ற நபித்தோழர் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அம்ர் இப்னு தக்லப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லவ் அன்ன லித்துன்யா குல்லுஹா, முழு உலகமும் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருந்தாலும், இந்த வார்த்தை சொன்னாங்களே என்ற உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இல்லாமையிலும் திருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு அது ஈடாகாது அப்படி என்று சொல்லி அம்ர் இப்னு தக்லப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அம்ர் இப்னு தக்லப் என்ற வார்த்தை ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த வார்த்தை நம்ம எப்பயாவது வேற ஒரு ஹதீஸ்ல கேட்டிருப்போமா? இந்த ஒரு ஹதீஸ்ல தான் கேட்டிருக்கோம். இந்த ஒரே ஒரு ஹதீஸ்ல தான் அம்ர் இப்னு தக்லபுடைய சிறப்பு சம்பந்தமாக வரும். ஆனா இதுக்கு ஈடான ஒரு சிறப்பு நினைச்சு பாருங்க, சிறப்பு மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அவருடைய திருப்திக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அப்படி ஆக்கி இருக்கிறான் அவருடைய உள்ளத்தைன்றாங்க. நம்ம துஆ கேட்கிறோம், அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ் ஹுதா நேர்வழியை கேட்கிறோம், வத் துகா இறைச்சத்தை கேட்கிறோம், வல் அஃபாஃப் அதாவது பேணுதலான வாழ்க்கை கேட்கிறோம், வல் கினா போதும் என்ற மனப்பான்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறான், அல்லாஹு தஆலா அவருக்கு அதை கொடுத்திருக்கிறான். இது எப்ப வரும் இந்த நம்பிக்கை? நாம் இறைவன் சார்ந்து இருக்கிற நேரத்தில் தான் என்ன செய்யும், அது வரும். நாம் இறைவன் சார்ந்து இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கத்து காபிர்கள் வந்து கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தா இங்க நிலத்தை வெடிக்க வச்சு ஒரு ஓடை ஒன்று ஓட வைங்க, உங்களுக்கு ஒரு மாளிகை இருந்தா அது நியாயம், உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு கன்ஸ் ஒரு பொக்கிஷம் இறங்குறத நம்ம பார்த்தோம்னா நீங்க பெரியவரா, இங்க ஒரு வசதி படைச்சவரா இருந்தா நியாயம். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல, எப்படி அது எப்படி நாங்க உங்களை ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கணும், சரி ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, ஓடையும் தங்கம் இதுதானே, உடனே அடுத்த நாளே இறக்கலாமா இல்லையா? அடுத்த நாளே இறக்கிடலாம்.
அடுத்த நாள் என்ன கேட்பாங்க தெரியுமா? இதான் எங்கள்ட்ட எல்லார்ட்டும் ஒரு 5-6 பேர்ட்ட இது இருக்குது ஏற்கனவே. அதனால இன்னொன்று கேட்பாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸப பிஹல் அவ்வலூன். நாங்க அத்தாட்சிகளை அனுப்பாமல் விட்டதே எதுக்கு தெரியுமா? முன் சென்றவர்கள் அதை பொய்ப்பித்து அழிஞ்சு போனாங்க. நீங்க அழியக்கூடாது, அதனாலதான் உங்களுக்கு அத்தாட்சியை என்ன செய்யல, காட்டல. போராடி எப்படியாவது ஈமான ஏத்துக்கங்க, இல்லாட்டி காஃபிரா இருங்க, மறுமையில தான் எல்லாம், இங்க எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் மிக முக்கியம். என்ன சொல்றான்னு சொன்னா, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்பது என்ன, இதைவிட அதிகமாக எனக்கு இருந்திருக்கும் என்று சொல்லுங்க. இவ்வளவுதான் சொல்லணும். நீங்க என்ன சொல்லுங்க, அல்லாஹ் நாடினால் இதைவிட அதிகமாக எனக்கு என்ன செய்யும், இருந்திருக்கும். இவ்வளவுதான். அல்லாஹ் கொடுக்கவும் இல்ல, இருந்திருக்கும் என்ற வார்த்தையை மற்ற ரசூலுல்லாஹ்களுக்கு சொல்ல சொன்னான். இது ஒருவருக்கு திருப்தி அளிக்கும். அல்லாஹ் நாடினால் இதைவிட அதிகமாக எனக்கு இருந்திருக்கும் என்ற இந்த வார்த்தை யாருக்கு திருப்தி அளிக்கும் சொல்லுங்க? அல்லாஹ்வோடு அவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு அந்த திருப்தி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹசானாவை பற்றிய அறிவு, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எப்படி கொடுக்கிறான் என்ற அறிவு, அல்லாஹு தஆலா எப்படி பகிர்ந்தளிக்கிறான் என்ற அறிவு. இந்த அறிவெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? அந்த மனிதருக்கு இருக்கும். அவருக்கு ஏற்படுற திருப்தி இருக்குதே, சில பொழுது கோடான கோடி கிடைச்சவனுக்கு அந்த திருப்தி என்ன செய்யாது, ஏற்படாது. அந்த மகிழ்ச்சி இருக்காது, அந்த சந்தோஷம் என்ன செய்யாது, இருக்காது. திருப்தியும் சந்தோஷமும் ஒரே வகைதான். திருப்தியும் சந்தோஷமும் நீங்க எது வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. ஒரு வீடு வாங்கிடுறீங்க, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. குழந்தை கிடைக்குது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. 3 சந்தோஷத்துக்கு ஏதாவது கலர்ல வித்தியாசம் இருக்குதா, சுவையில வித்தியாசம் இருக்குதா? ஒரு வித்தியாசம் இல்லை. உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தினான்டா அதான் திருப்தி. அந்த மகிழ்ச்சி அல்லாஹு தஆலா உள்ளத்துல ஏற்படுத்தினான்னு வைங்களே, அதான் திருப்தி. இது எப்ப ஏற்படும்? இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு இருக்குதே, அறிமுகம் இருக்குதே, அந்த தொடர்புல ஏற்படும். உலகமே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாலும் சரி, இறைவன் என்னை விரும்புகிறான், இறைவன் என்னை நேசிக்கிறான், இறைவன் என் வார்த்தைகளை உண்மைப்படுத்துகிறான், இறைவன் எனக்கு கௌரவம் அளித்திருக்கிறான் என்ற உங்கள் உள்ளுணர்வு அந்த இறைவனோடு நெருங்கும் என்று சொன்னால் அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை. அதுதான் அந்த ஹதீஸ், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, சத்தியம் மன்னா நிறைவேறும் என்ற வாசகம் இருக்குதே, அதுதான் அந்த ஹதீஸுடைய அந்த அடிப்படையான கருத்தை தான். இறைவனோடு உள்ள அந்த தொடர்பு, இறைவனோடு உள்ள அந்த மஹப்பத். இன்னும் சொல்ல போனால் மிகவும் அதிகமாக இந்த உணர்வு வளர வேண்டும் என்றால், இப்ப நான் சொன்ன விஷயங்களுடைய அந்த உணர்வு இன்னும் அதிகமாக உங்களுக்கு வளர வேண்டும் என்றால் அது எங்க பார்க்கலாம் தெரியுமா? ஒன்று, இந்த பொருளாதார சோதனைகள் அனுபவிக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும், இது வசதி அற்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சோதனை வரும். நல்ல வசதி இருக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யும், வரும், அந்த சோதனை வரும். இன்னொரு மிக முக்கியமான இடம், தொடர்ந்து செஞ்சோம்னா அதை அனுபவிக்கலாம். இரவு தொழுகை. இரவு தொழுகையிலும் குறிப்பாக இந்த சுபஹுக்கு முந்தின நேரத்தில் உள்ள தொழுகை இருக்குதே, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் தொழுகை இருக்குதே, அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதாவது யோசித்து பார்த்துக் கொள்ளலாம். போட்டியாளர்கள் குறைவு, அங்க உங்களோட போட்டி போடுறவங்க குறைவு. உலகத்துல நீங்க மார்க்கத்துறையாக இருந்தாலும் சரி, உலகத்துறையாக இருந்தாலும் சரி, போட்டி போடுறதுக்கு நிறைய இருக்கிறான். ஆனா உங்களுக்கு போட்டி போட்டுத்தானே இதுல ஃபர்ஸ்ட் வரணும். சாபிகு, நான் இங்க பேசிக்கிறது விரைந்து செயல்படுதல் சம்பந்தமா, போட்டி போடுங்க, விரைந்து போங்க, இந்த மாதிரி எல்லாம் வருது. போட்டி போறதுக்கு இன்னத்தர் இருக்கணுமே. உங்களோட வீட்டிலேயே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, நீங்க அந்த நேரத்தில் எழுப்பினீங்கன்னா. உங்களோட அண்டை வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சில பொழுது உங்களோட ஊர்லயே நீங்களே ஒரு 4 பேர் தான் இருப்பீங்க. ஆனா அங்க யாரும் போட்டி போறதுக்கு ரெடியும் இல்ல, அங்க போட்டி போடுறதுக்கு ரெடியும் இல்ல. ஷைத்தான் ஃபுல் டைட்டா இருப்பாங்க. அந்த இடத்துல போட்டி போட்டு பாருங்க. அந்த இடம் இருக்குதே, உலகத்துல ஒன்னா சுனியாம், எல்லா மக்களும் தூக்கம், நீங்க எழும்புறீங்க, ஒரு 2 ரக்காத் தொழுவுறீங்க. அந்த இடத்துல உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல் இருக்குது, அதை போன்ற ஒரு அழகு, ஒரு நிம்மதி வேற எதுலயும் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த அளவு இமாம் இப்னு தைமியாவும் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களை கடந்து சில வினாடிகள் செல்கின்றன, அந்த வினாடிகளில் நாங்கள் அடைகின்ற சந்தோஷத்தை, அந்த வினாடி, சில வினாடிகள் எங்களை கடந்து செல்கின்றன, அதுல நாம் அடைகின்ற சந்தோஷத்தை பதவியில் உள்ளவர்களும் பணத்தில் உள்ளவர்களும் அறிவார்கள் என்று சொன்னால் எங்களோடு பொறாமைப்படுவார்கள், எங்களோடு அதுல எங்களோடு பொறாமைப்பட்டிருப்பார்கள் அப்படின்றான். அது அவர்களால் மட்டும், அந்த ஈமானிய உணர்வால் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு சந்தோஷம் அது. அன்புள்ள சகோதரர்களே, என்ன பிரச்சனை என்றால்,
எங்களுக்கு அதை கொஞ்சம் நின்று பார்க்கறதுக்கு டைம் இல்லாத அளவுல மெஷின் வேகமா சுத்துது. எங்க வாழ்க்கை மெஷின் எப்படி தெரியுமா? நின்று பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்ல, நின்று பார்க்கக்குள்ள லுகர் முடிஞ்சிருது. தஹஜ்ஜுங்க அவ்வளவு வேகமா வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இதனால் எப்ப நம்ம முடிகிறோம் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சு நம்மளே யாரும் பார்க்க முடியாத ஒரு டைம் வருது. இப்ப பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மனைவி மாதிரி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஊர்ல உள்ளவங்க ஏதாவது கேட்டுக்கிட்டு, உறவினர்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு. அது வரைக்கும் நீங்க யாருன்றது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாரும் எதுவும் கேட்காத நீங்க யூஸ் இல்லாத ஒரு டைம் ஒன்று வரும். அப்பதான் உங்களுக்கு இதனுடைய பெருமதி என்ன செய்யும். யாருமே பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட தேவை இருக்காது, உங்கள எந்த தேவையும் இருக்காது. அப்போ உங்களுக்கு இறைவனுடைய தேவை என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த இளைஞருக்கு அல்லாஹ்வுடைய நிழல்ல ஏன் தெரியுமா நிழல் கிடைக்குது? முதியவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவர் இயல்பா பள்ளிக்கு வரக்கூடிய அந்த தூண்டுதல் வந்துடும். அவருடைய நிலைமை அப்படி இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அப்ப நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை அதிகரிப்பதற்கான, அதாவது இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான தரகத்துவமும் இல்லாத ஒரு மார்க்கம் இது. இடையில இவரால தான் போய் அல்லாஹ்வை நெருங்கணும் என்கின்ற ஏதாவது ஒன்றிருக்கும். இந்த மார்க்கத்தில் அப்படி ஒன்றே இல்ல. புரோகிதம் இல்லாத, தரகத்துவம் இல்லாத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நம்ம இறைவனிடத்துல கையேந்தி துஆ கேட்பதும், அவனுக்கு சுஜூது செய்வதும், அழுவதும், தொழுவதும் தான் எங்கள்கிட்ட, வேற எதுவுமே இல்லை. அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட இன்பமான நேரங்களையும், அப்படிப்பட்ட சந்தோஷமான நல்ல தொடர்புகளையும், அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையே பிரகாசமாக்கி வைக்கக்கூடிய மாதிரியான அந்த ஈமானிய தொடர்பை நாங்கள் என்ன செய்றோம்? விட்டு நடந்தோம் என்று சொன்னால் எப்ப நம்ம சுவையை பார்க்க போறோம்? அன்புள்ள சகோதரர்களை, சுவை இழந்து விட்டோம் என்று சொன்னால் வணக்கங்களை சுமையாக மட்டும்தான் செய்வோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்ல முடியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த இடத்துல இருந்து சொல்றாங்க பிலாலை பார்த்து, அரஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே தொழுகை மூலம் எங்களுக்கு ராஹத்து தாங்க அப்படின்றாங்க. அதான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க இடத்துக்கு ரசூல் அங்க சொன்ன வார்த்தை அரஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே அதான் மூலம் எங்களுக்கு ராஹத்து தாங்க அப்படின்னு. எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவசரமா இக்காம சொல்லி தொழுகையை முடிங்க, விளங்கிட்டா? வேற வேற சோழி வேலைகள்லாம் வெளியே இருக்குது. அப்ப நம்ம அதை ஒரு பெரிய அவசரமா முடிச்சுட்டோம்ப்பா, லுகர் தொழுதுட்டோம். இன்றைக்கும் நம்ம பழகக்கூடிய சகோதரர்களை சிலர் பேசுறாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒண்டா அடிச்சிட்டோம்ன்றாங்க. ஜம்மு செய்யறதுக்கு சொல்றோமா இல்லையா? அப்ப இயல்புல நம்மளுக்கு என்ன காட்ட தெரியும்? நம்ம அது அவர்கள் அந்த வார்த்தைகள்ல அவங்க ஏதோ சொன்னாலும் சரி, உள்ளத்துல அது சுமை என்றதை காட்டுது. உள்ளத்துல இது ஒரு சுமை அப்படி என்பது அவங்களுக்கு மனசுல இருக்குது. அதனாலதான் ஒன்னா முடிச்சிட்டோம். அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மு செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னா என்ன? இறக்கி வச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சுண்ணாவை செய்யறோம், ஜம்மு செய்யறோம், கஸ்ர் செய்யறோம், அது வேறு. ஆனா அதுக்கு நம்ம சொல்ற வார்த்தை அது சுமையாக செய்யறோம் என்ன செய்யுது? காட்டுது. இதனாலதான் பலர் சகோதரர்கள்ட்ட ஒரு கேள்வி வரும், என்னன்னா பிரயாணத்துல கஸ்ர் செய்யலாம், கஸ்ர் செஞ்சா சுண்ண தொழலாமான்னு. ஏன்னா நிறைய பேர் அதை விளங்கி வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? கஸ்ர் செய்யறதே அந்த லேசிக்கு தானே. அப்ப சுண்ண தொழுகை இருக்காது அப்படி என்கின்ற அந்த கேள்வி அல்ல வரும். சுண்ண தொழலாம், வித்திர் இருக்குது, சுபக்கு முன்னால சுண்ணத்து இருக்குது, மத்த சுண்ணத்துக்கள் கூட என்ன செய்யலாம், தொழலாம். அது ஒரு பிரயாணத்தில் உள்ள ஒரு சுண்ணா என்ற ஒரு நடைமுறை எங்களுக்கு லேசுபடுத்ததான் செய்யப்பட்டிருக்குது. ஆனா கேள்விகள் அப்படி மாறுவதற்கான காரணம் என்ன? நம்ம இயல்பாகவே அதை என்ன செய்யறோம்? சுமையாக நடிக்கும். கடமை இல்லாத விஷயங்கள்ல இது வந்தால் பிரச்சனை கிடையாது. கடமை இல்லாத விஷயங்கள்ல வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனா கடமையான விஷயங்கள் நமக்கு வருது என்று சொன்னால் நமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு ஒரு இன்பம் அளிக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அந்த தொடர்பு வளர்ந்தால் நமக்கே தெரியாத எத்தனை இடங்கள் இறைவனுடைய பரக்கத் அங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் கோதுமை இருந்துச்சு. அந்த கோதுமை தானியங்களை எடுத்து நாங்க சாப்பிட்டு வந்தோம். ஃபலம்மா தால அலைனா, ஒரு பேக் இருக்குது. இந்த பேக் அண்ணன் நினைப்போம் இது ஒரு 3 நாள்ல முடியும்னு நினைப்போம். ஆயிஷா பாக்குறேன் 6 நாள் ஆயிட்டு 7 நாள் ஆயிட்டு பேக் முடிஞ்ச மாதிரி இல்லை. என்னடா ஆண்டு எடுத்து பார்த்து என்னது பார்த்தா கொஞ்சம் இருக்குது. அது 1 நாள் 2 நாள் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பார்க்காது விட்டால் அது சில பொழுது தொடர்ந்து என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்குமே அப்படி என்று சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் முஃமின்களுக்கு என்ன செய்வான், பரக்கத்தை செய்வான். ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இளநீ குடிச்சிட்டு இருப்போம், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு, என்னடா நிறைய இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ வாத்து கொஞ்சம் சொட்டு இருக்கும். நல்லா வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி என்னது பிரச்சனை. நிறைய வந்தா சந்தோஷப்பட்டு குடிக்கிறோமா? இல்ல, அதை பார்த்து கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ அதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளை நீங்க பாருங்க, பரக்கத்து சம்பந்தமான எல்லா செய்தியிலையும் மூடுங்கன்னு சொல்லிப்பாங்க ரசூலுல்லாஹ். முஸ்லிமுடைய வீட்டுல அந்த நிறைய உணவு பரக்கத்து நடந்த டைம்லையும் திறக்க வேண்டாம் மூடிய
மூடி என்ன செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம்னு சொன்னாங்க. பல இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை சொல்லி இதை நீங்க என்ன செய்வீங்க, பாப்பீங்க. அப்ப கணக்கு பார்க்காத நேரத்தில் பரக்கத் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வெச்சிக்கிறான்றதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியின் மூலம் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, எமது வார்த்தைகள், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இறைவனோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில், இறைவனுடைய விஷயத்தை நாம் முன்னிறுத்தி பேசுகிற நேரத்தில், இறைவன், அதாவது நீங்க எப்பையும் இன்னொருவருடைய நட்பு பாதிக்காம பாதுகாத்துக் கொள்வீங்களே, ஒரு நல்ல நெருக்கமான ஒரு நண்பரை பத்தி நீங்க பேசுற நேரத்தில் இந்த வார்த்தை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசிக்கணுமே. அதை விட பல மடங்கு நம்ம இறைவனை பத்தி நினைச்சுக்கிறோம். எப்பயும் எதை பத்தி பேசக்குள்ளையும் நம்ம சர்வசாதாரணமாக இருந்துடலாம். இறைவனை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால், நம் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில ஒரு மஹப்பத்தை பத்தி பேசுறேன், இந்த மஹப்பத் பாதிச்சிடக்கூடாது. எனக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருக்கு, அந்த உறவு என்ன செய்யக்கூடாது, பாதிக்க கூடாது என்கின்ற அந்த மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், நிறைய வர வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க, உபையே, அல்லாஹு இன்னல்லாஹ் அமரனி அன் அக்ரா அலைக லம் யகுனில் லதீன கஃபரு, லம் யகுனில் லதீன கஃபரு என்கின்ற சூராவை உங்களுக்கு ஓதி காண்பிக்குமாறு அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொல்றான். அங்க உபையுடைய கற்பனை எங்க போகுது தெரியுமா, அதான் அந்த நேசம், அந்த நட்பு, இறைவனுக்கு தனக்கும் இடையில இப்படி ஒன்று இருக்கணும் என்ற அந்த மஹப்பத்துடைய உச்சகட்டம் தான் அது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு, அதாவது லம் யகுனில் லதீன கஃபரு என்பதை ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அப்ப ரசூலாங்கிட்ட உபை கேட்கிறாரு, வ சம்மானி, அப்படி சொல்ற நேரத்தில் என்ற பேரை சொன்னானா அல்லாஹு தஆலான்னு கேட்கிறான். வ சம்மானி, அப்படி சொல்கிற நேரத்தில் என் பெயரை அல்லாஹு தஆலா சொன்னானா, காலனா, ஆம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபபகா உபை இப்னு கஅப், உபை இப்னு கஅப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உபை இப்னு கஅப் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன அர்த்தம் அது, அந்த நேசம். அல்லாஹு தஆலா என்னோடு வச்சிருக்கக்கூடிய பற்று என்ன, என்னோடு வைத்திருக்கக்கூடிய நேசம் என்ன என்ற அந்த பகுதி தான். இதுதான் ஒரு முஃமின் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். இந்த நேசம், அல்லாஹ்வுக்கும் நம்மளோடு உள்ள தொடர்புல உள்ள அந்த பகுதியை நம்ம எப்பயாவது பேணிக் கொள்றோமா? அப்படி பேணி இருந்தோம்னா நம்ம இந்த வார்த்தைகள் சொல்ற நேரத்தில், அல்லாஹ் மீது சத்தியம் பண்ற நேரத்தில் பயப்படுவேன் தெரியுமா, அல்லாஹ் என்னோட நேசம் வச்சுக்கிறான், எனக்காக இதை செஞ்சிருவான், எனக்காக இதை செய்து விடுவான், அல்லாஹு தஆலா என்னோடு இப்படி வச்சுக்கிறான், நான் விரும்பல என்று சொன்னா அல்லாஹு தஆலா அப்படியே என்ன செஞ்சிருவான், இல்லாமல் ஆக்கிடுவான். அதனால அதை பாதுகாக்கக்கூடிய தன்மை அதிகமாக வளரும். நிறைய நீங்க அந்த விஷயத்துல யோசிப்பீங்க, அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்ல நிறைய யோசிப்பீங்க. ஆனா இன்றைய எமது நிலையை பார்த்தால் அது கூடுதலாக குறைவாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை அடிக்கடி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதனை என்ன செய்வான், உண்மைப்படுத்தி விடுவான். இது நல்ல அடியார்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானம், மிக உயர்ந்த கண்ணியம். நாம் அந்த மாதிரியான நபர்களுக்குள்ள நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எமக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த தொடர்புடைய வாசல்களை மிகவும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பகுதி, இறைவன் எம்மை எப்படி பார்க்கிறான், இறைவன் எனக்கு எப்படி செய்ய போறான், அப்படி என்கின்ற அந்த பகுதிகளை எல்லாம் நாம் மிகவும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தூய்மையாக வாழுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை என்ன செய்வான், ஏற்படுத்துவான், நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவான் என்ற பகுதிகளை நான் விவரிப்பதாக இருந்தால் பல சம்பவங்களை என்ன செய்ய, நான் இப்ப சொன்ன பகுதிகள் எல்லாம் எப்படி விரும்ப வேண்டும், எப்படி விரும்பினால் அந்த மாதிரியான மனநிலைகள் உருவாகும் என்பது பகுதி. ஆனால் அப்படி விரும்புகிற நேரத்தில் இறைவன் எப்படியெல்லாம் என்ன செய்வான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் அற்புதங்களையும் அல்லாஹ் தஆலா நிகழ்த்துவான் என்கின்ற பகுதி அது நிறைய உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த செய்திகளை உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.